டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் தொடங்கி இருக்கிறோம். அதுல இருந்த என்ற நோக்கம் போக போக ஜெர்மனி வாழ் தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியில ஆலோசனைகள் கொடுக்கறது, டெஸ்ட் செய்யறதுக்கு. அப்போ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் ஹார்ட்டில் பிரச்சனை வராதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு வேலைப்பழு அது வேலை இருந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் பசின்றதே எனக்கு தெரியாது. ஆனால் இரவுல தான் சாப்பிடுவேன். அப்போ இரவுல சாப்பிடல முழு நாளும் பசி இருக்கல நான் கிழக்கு சாப்பிடுவேன். திடீரென்று எல்லாம் இப்படி தலை சுற்றி விழுந்துட்டார். அப்போ அப்புறம் ஆள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கல. அவங்க ஒன்றும் இளமாள் நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு 51 வயது அப்படி கேட்கல. அப்போ முக்கிய நாட்களுக்கு, அதாவது மற்ற வியாதிகள் இல்லாமல் இருந்தா போல அனுப்ப வந்தால் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் இசைச்சுவடுகள் 26. வணக்கம். இன்றைக்கு நான் மருத்துவர் சுதன் தனபாலசிங்கம் அவர்களோட இருக்கிறேன். இவர் பெர்லினிலிருந்து இன்றைக்கு இங்கே டோட்மனுக்கு வருகை தந்திருக்கிறார். இவர் ஒரு கார்டியோலஜிஸ்ட். நாங்கள் இப்போ இவரோட கதைப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம். காலமே 7 மணிக்கு போலிருந்து விளையாட்டு 8 மணித்தியால தமிழர்களுக்கு பரிசோதனை செய்ததால கொஞ்சம் களைப்பாக இருக்குது. அப்போ இன்றைக்கு அப்படி நிறைய இந்த டோட்மூன்ல தமிழர் திருவிழாவில் வந்த மக்கள் இன்றைக்கு உங்கள்கிட்ட நிறைய பேர் கதைச்சாங்களா? நிறைய பேர் இருக்கணும். எல்லாரையும் பார்க்கலாமல் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கலாத ஒரு கவலை. நல்ல இப்போ இந்த வருஷம் தான் நாங்கள் ஜெர்மனி வாழ் தமிழ் டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் தொடங்கி இருக்கிறோம். அதுல இருந்த என்ற நோக்கம் போக போக ஜெர்மனி வாழ் தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியில ஆலோசனைகள் கொடுக்கறது, டெஸ்ட் செய்யறதுக்கு எங்களுடைய நோக்கம். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் இசைச்சுவடுகள் 26. தாயகத்தில் உள்ள இளைஞர்களில் போதைப் பொருள் பாவனையை தடுக்கவும், அங்குள்ள மக்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அதனை ஆரம்பத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை அளிப்பதற்காகவும் நடக்கும் நலத்திட்டங்களுக்கு நிதி சேகரிப்பதற்காகவும் பிப்ரவரி 1 ஜேர்மன் டோட்மண்ட் நகரில் நடாத்தப்படும் கலை நிகழ்ச்சி. 2009 போர் முடிவுக்கு வந்தபின் இலங்கையின் வட கிழக்கு பகுதியில் இளைஞர்களிடம் போதைப் பொருள் பாவனை ஒரு புதிய சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. இதனை உடனே தடுத்துவிட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் JMFOA உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது. பாடசாலை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை திறன் பயிற்சியையும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு குழந்தை வளர்ப்பு திறன் பயிற்சியையும் தொடங்கியது. அத்தோடு மாத்திரம் நின்று விடாமல் இதமளி ஆதரவு மையங்களையும், வாக்கின் சென்டர்ஸ், பருமன் காப்போம் என்ற இளைஞர்களுக்கான ஒரு வலைத்தளத்தையும் உருவாக்கியது. நீங்கள் அளித்த இந்த நிதியுதவி எங்கள் தாய் நாட்டின் இளைய தலைமுறையை ஒரு நல்ல சமூகமாக கட்டமைக்கும் பணியில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை உணரும் போது உங்களுடன் சேர்ந்து JMFOAயும் பெருமை கொள்கிறது. இலங்கையில் கடந்த 25 வருடங்களில் புற்றுநோயின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்பட்ட இறப்பும் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 2022 மாத்திரம் 33,000 பேருக்கு மேல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கண்டறியப்படாமல் இருப்போர் இன்னும் பல ஆயிரம் பேர். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள மக்களில் புற்றுநோயின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அதனை வராது தடுக்கும் முயற்சியை மேற்கொள்வதுடன் மாத்திரம் நின்று விடாமல், புற்றுநோய் இருப்பதை முன்கூட்டியே அதன் ஆரம்ப நிலையிலேயே ஸ்கிரீனிங் மூலம் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை உடனே ஆரம்பிப்பதன் மூலம் புற்றுநோயின் தாக்கத்தையும் அதனால் ஏற்படும் இறப்பையும்
எமது மக்களில் குறைப்பதற்கு JMOFA திட சங்கல்பம் பூண்டுள்ளது. உங்கள் அனைவரதும் தொடர்ச்சியான பங்களிப்புக்கு என்றும் நன்றியுடையவராய் இருப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் JMFOA சார்பாக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இப்போ இதில் யூகேல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய தமிழாக்கள் டாக்டர்ஸ், சொலிசிட்டர்ஸ், அக்கௌண்டன்ஸ் எல்லாம் தமிழாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ ஜெர்மனிலேயும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த ப்ராக்சிஸ் இல்லை. அவங்க கூடுதலாக வந்து ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறபடியாக இப்போ தமிழாக்கள் ஒரு ப்ராக்சிஸ் இருக்குது. அங்கே ஒரு தமிழ் டாக்டர் இருக்கிறாருண்டா அவர்கிட்ட போனால் ஈஸியாக இருக்குமே. இப்போ கதைக்கிறதுக்கோ ஒரு வருத்தங்களை சொல்கிறதுக்கோ இப்போ ஒரு ஏஜுக்கு பிறகு வந்தாக்களுக்கு என்னதான் மொழி ஓரளவு தெரிஞ்சாலும் அவங்களோட அந்த வருத்தங்களை வந்து அவங்க தாய்மொழியில் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிற மாதிரி விளங்கப்படுத்துகிறது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இப்போ இந்த கால் உழையுதுண்டா நான் தமிழில் உழையுதுன்னு சொல்லுவேன், நோகுதுண்டா நோகுதுன்னு சொல்லுவேன். ஆனால் இதை இப்போ டொச்சில் போய் சொல்லிக்கல இது நோகுதுன்னு தான் ஸ்மேட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் எல்லாத்துக்குமே. அங்கே ஸ்மேட்ஸ்ன்னு இங்கே ஸ்மேட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்போ அப்படி என்று கேட்கல அப்படி உங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து இப்படி ஒரு ஆலோசனைகளை வழங்குறது வந்து நல்ல விஷயம். அதை நீங்கள் இன்னும் எந்த அளவில் முன்னெடுக்க போகிறீங்க இனி எல்லா இடங்களுக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக பிரச்சனை தான். ஆனால் யூகேல இருக்கிற லாபம் அங்கே எங்களை தமிழ் மக்கள் கனகாலமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் படித்து வந்து டாக்டர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. இப்போவும் போன வருஷம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் டாக்டர்ஸ் சந்திக்க ஒழிக்கிறீங்களாம் தெரிஞ்சுது எவ்வளவு பேர் இங்கே ஜெர்மனியில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குடிநகர் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஒர்க் பண்ணினேன். சக்ஸஸ் வாரத்துக்கு முதல் ஒரு 5-6 வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி ஸ்பெஷலைஸ் பண்ண பிறகு தான் ஒரு சக்ஸஸ்க்கு வேறு. அப்படின்றதுல அடுத்தடுத்த வருடங்களில் தமிழ் டாக்டர்ஸும் சக்ஸஸில் விரைவினம்னு நான் எதிர்பார்க்குறேன். அது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது வரையும் அப்படி இருந்தும் நாங்கள் ஆலோசனை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு அசோசியேஷன் தொடங்கி இருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு வெப்சைட் மூலம் எங்களோட ஒரு எல்லாரும் ஜெர்மனியில் இருக்கிற எல்லாரும் ஃபோன் பண்ணி தங்களோட பிரச்சனையில் சொன்னால் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையில் வந்து இதில் கலந்து கொள்கிற டாக்டர்ஸுக்குள்ள இந்த பிரச்சனையில் பிரித்து கொடுப்பாங்க. ஹார்ட்டில் பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த டெலிஃபோன் நம்பர்ஸ் எனக்கு வரும். அப்போ நான் அவைகளுக்கு டெலிஃபோன் வச்சு ஆலோசனை கொடுக்கலாம். சுதர்சன் சிவநாதன் இருக்கிறார், அவர் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ லங்ஸில் எல்லாம் பிரச்சனை இருந்தால் அந்த கோல்ஸ் எல்லாம் அவருக்கு போகும். வாசியாக்கா டயபெட்டிஸ் பிரச்சனைகள், வயிறு பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட். அப்படி அதில் என்ன பிரச்சனை இருந்தால் அவருக்கு போகும். அப்படி அடுத்தடுத்த வருடங்களில் டாக்டர்ஸ் இப்படி ஃபேக்டர்ஸில் வருவேன் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் அது வரையும் இந்த இப்படி மூலம் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யலாம்னு யோசிக்கிறேன். இல்லை, நீங்கள் இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது, நல்ல ஒரு யோசனையாகவும் இருக்குது. இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதை கதியில் முன்னெடுக்கணும். அப்படி அதை முன்னெடுக்கிற பட்சத்தில் எனது யூடியூப் சேனலின் ஊடாகவும் உங்களுடைய அந்த தொடர்புகள் அதை எப்படி தொடர்பு எடுக்கலாம்னு நான் என்னுடைய வீடியோக்களுக்கு இடையிலேயோ இல்லாட்டி என் தொடர்பு கொண்ட தவா அண்ணா அவர்கள் மூலமாகவும் பெற்றுக்கொண்டு நான் மக்களுக்கு அதில் செலக்ட் கொடுப்பேன். அதாவது டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூடுதலான ஆட்களுக்கு வந்து இதயத்தில் ஹார்ட் பிரச்சனையான வருத்தம் யங் ஏஜ்லேயே வருது. இப்போ சில பேர் சொல்லுவினம் அந்த ஓகே இது கொரோனாவுக்கு பிறகு அந்த ஊசி எடுத்ததால் அந்த மருந்து எடுத்ததால் எங்களுக்கு அப்படி வருது, இப்படியான பிரச்சனைகள் இருக்குண்டு. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது. அதால் சில நேரம் பாதிப்பும் இருக்கலாம். கணவருக்கு அந்த லோங் கோவிட்ன்னு சொல்லி இருக்கேக்கல அதுலேயும் அந்த அந்த சுவாசிக்கிற பிரச்சனைகளும் இருக்குது. அதை விட ஹார்ட் அட்டாக்ன்றது இது வந்து கூடுதலாக ஏன் வருது? பொதுவாக சொல்லலாம், கோவிட் எங்களுக்கு பொதுவாக பிரச்சனைகளை தந்திருக்குது. ஆனால் கோவிட் இன்ஃபெக்ஷனோ அல்லது கோவிட்டுக்கோ நாங்கள் போட்ட வேக்சினேஷனோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கோவிட்டுக்கு முதலும் அவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, அதுக்கு பிறகு வந்திருக்குது. கோவிட் பேண்டமிக்லேயும் கணக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. ஸோ பொதுவாக சொன்னால் நாங்கள் அதையும் டெஸ்ட் பண்ணினாங்க. கோவிட்டால
ஹார்ட் அட்டாக் வாரதோ ஹார்ட்ல பிரச்சனை வாரதோ நோமலா இல்லை. முக்கிய காரணங்கள் ஹார்ட் அட்டாக் வாரதுக்குரிய முக்கிய காரணங்கள் 4 வகை என்று சொல்லலாம். ஒன்று ஹை பிளட் ப்ரெஷர் கூடவா இருந்தால், அல்லது டயபெட்டிஸ் இருந்தால், அல்லது கொலஸ்ட்ரால் கூடவா இருந்தால், அல்லது ஸ்மோக் பண்ணினார். இந்த 4 பிரச்சனையிலிருந்து தான் ஹார்ட் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் வாரத்துக்குரிய முக்கிய காரணங்கள். அப்படின்னு நாங்கள் பார்த்தால் இது 4 வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ப்ரெஷரையும் நாங்கள் வாழ்க்கை முறைகளாலையும் மருந்துகளாலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். டயபெட்டிஸ் வாழ்க்கை முறைகளால் கண்ட்ரோல் பண்ணலாம். சுகர், இந்த கொலஸ்ட்ரால் முதன்மையாக மருந்துகள் மூலம் தான் கண்ட்ரோல் பண்றது. மற்றது ஸ்மோக் பண்றது. இந்த 4 விஷயம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணினால் ஹார்ட் அட்டாக் வாரத்துக்கு அல்லது ஸ்ட்ரோக் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. அப்ப எங்களோட வாழ்க்கை முறை தான் ஒரு முக்கிய காரணம். டயபெட்டிஸ் மற்றது ப்ரெஷர் வாரத்துக்குங்கிற வாழ்க்கை முறை தான் முக்கிய காரணம். ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்குல நாங்கள் சாப்பிட்ற முறைகள் அதுதான் கேட்கணும். சாப்பாடு இன்றைக்குல நாங்கள் வந்து கூட தமிழாக்களை பார்த்தீங்கன்னா முக்காவாசி சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ எங்களோட தமிழ் உணவை தான் இங்கே சாப்பிட்றோம். இஞ்சத்த உணவுகளை வந்து பெருசாக சாப்பிட்றதில்ல, தவிர்த்து கொள்கிறோம். அப்போ அப்படி அன்றைக்கா அதான் அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது சரியா முழுக்க நாங்கள் வந்து எங்களுடைய அந்த காலநிலைக்கேற்ற வித்தியாசமான சாப்பாடு, அது இஞ்சத்தைய சாப்பாடு இஞ்சத்தைய காலநிலைக்கு வித்தியாசமான சாப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மனியில் இப்போ நான் ஒரு வேலை செய்கிற இடத்துல நான் போய் ஒரு 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 ஃப்ரைட் ரைஸை கொண்டு போய் சாப்பிடல, பக்கத்தில் ஒரு ஜெர்மன்காரர் இருந்துட்டு அவன் சொல்லுவான், நல்ல ஓஸ்தை வாங்கி பானுக்குள்ளே வச்சு நல்ல வடிவாக சாப்பிடுறோம், ஷார்ட்ஸ் ப்ரோட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவான். அப்போ விடிய காத்தாலேயே இப்படி ஒரு ஃப்ளாஷை வச்சு நான் சாப்பிட்றத இறைச்சியை வச்சுட்டு நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் எதையாவது கொண்டு போய் சாப்பிடுவோம். அப்போ அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை? நாங்கள் அது அங்கத்தைய சாப்பாடை இங்கே காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாமா, இல்லாட்டி அது சரியா, அதில் சத்துக்கள் இருக்கா? பொதுவாக இலங்கை முறையில் சாப்பாட்டு முறை தான் பிரச்சனைன்னு சொல்லிடலாது. இலங்கையில் நாங்கள் இருக்கையில் ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்ன்றது குறைவு. ஆனால் நான் 1981ஆம் ஆண்டு ஜெர்மனியில் வந்தது. அப்போ 70ஆம் ஆண்டுகள் 60ஆம் ஆண்டுகளில் ஸ்லோன்ல அந்த அளவு ஹார்ட் அட்டாக்கோ அந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தமிழ் மக்களுக்கு இருக்கிற அளவு. ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மன் மக்களுக்கும் 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுகளில் அந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இல்லை. அப்போ முக்கிய பிரச்சனை வந்து சாப்பாட்டு எந்த வகையான சாப்பாடுன்னு இல்லை, எங்களோட தொகை அதுதான் குறிப்போச்சு. எவ்வளவு நாங்கள் சாப்பிட்றோம்ன்ற பொறுத்தான் இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யல பெர்லின்லேயே பிறந்து வளர்ந்த ஜெர்மன் டாக்டர் சொன்னார், தாங்கள் 70ஆம் ஆண்டுகளில் ஒரு கிழமையில் ஒரு கமெண்ட் தான் தாங்கள் இறைச்சி சாப்பிடணும், மற்றபடி மரக்கறிகள் மீன்கள் சாப்பிட்டீங்கன்னா கிழமையில் ஒரு கத்தான் சாப்பிடுவேன். நான் வெஜிடேரியன். எங்களோட அம்மா அப்பா சொல்கிறேன் ஸ்லோன்லையும் கிளம்பியில் ஒரு கத்தான் மெச்சம் சாப்பிட்றது, மற்றபடி மீன் தான் சாப்பிட்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் மெச்சம் சாப்பிட்றது, ஒவ்வொரு நாளும் 3 தரம் இவ்வளவு தொகையா சாப்பாடு சாப்பிட்றதுன்றது வந்து ஜெர்மனியிலே முந்தி செய்யல, இப்பவும் செய்யல. அது அந்த காரணத்தால ஜெர்மன்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வாரது கூட, தமிழ் மக்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வாரது கூட. மற்றது அடுத்த பிரச்சனை, ஜெர்மனியில சாப்பாட்டு முறைகள் வாழ்க்கை முறைதான் பிரச்சனைன்றது அவங்க பழகிட்டு கொஞ்சம் அதை மாத்துறதுக்கு தொடங்கிட்டாங்க. ஆனால் எங்கட சிந்தனைகள் இலங்கையில வாழ்ந்த மாதிரி கணக்க சாப்பிட்டு பெரிய வண்டி தொந்தி இருக்கிறது தான் எங்களுக்கு அளவான படம் வருது, அளவான வேலை இருக்குது காட்டுறதுக்கு ஒரு முக்கிய விஷயம். அப்ப நான் தமிழ் மக்களோட கதைக்க விளைக்கிட்டு நாங்கள் வெயிட்டை குறைக்க வேணும், அதுக்குரிய மருந்துகளை கூடி இந்த காலத்துல இருக்குது. அப்ப அதை கொடுத்து வெயிட்டை குறைச்சால் எல்லாரும் கேட்பாங்களாம், ஏன் நீ இப்படி மெலிஞ்சு போட்ட உனக்கு வருத்தம் வந்திருக்குது, என்னுடைய தான் அப்படி நீ மெலியக்கூடாதுன்னு தமிழ் மக்கள் தங்களுக்குள்ள கதைக்கிறாங்க. அப்ப அந்த சிந்தனைகள் மாற வேணும். நாங்கள் மெலிஞ்சிருக்கிறது வந்து அது ஒரு வருத்தத்தை காட்டுறது இல்லை, அது வந்து ஒரு நாங்கள் ஹெல்த்தியா இருக்கிறோம் என்று காட்டுறதுக்கு ஒரு சைன்ன்றதை நாங்கள் பழக வேணும். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு
நாங்கள் வரணும். ஜெர்மனிலையும் எல்லாரும் அப்படி சிந்திக்கிறது இல்லை, ஜெர்மன்ஸ் அப்படின்னு எல்லாரும் அப்படி சிந்திக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பொதுவா அந்த அறிவு இருக்குது, ஆனால் எல்லாரும் அது முறையில் மாறுறது இல்லை. ஆனால் தமிழ் மக்கள்ல மாற வேண்டும். நாங்கள் சாப்பாட்டை குறைச்சு அளவா சாப்பிட வேணும்ன்றது ஒரு முக்கிய விஷயம்ன்றது. அந்த அறிவு முதல் வர வேணும். அந்த அறிவு வந்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் என்ன அதை செய்யலாம், எந்த சாப்பாடு கூடி போச்சுதோ, எந்த நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்ய வேணும். ஏனென்றால் சிலோன்ல இருக்கைக்குள்ள நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு நடந்து போகும் 6 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டர்ஸ், அது ஒரு நோமல் நாங்கள் சொல்லுவோம். இந்த காலத்துல 2 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வேலையால இரவு வெளியில நடந்து போறோம் என்றால் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த நடக்கிறதுகள், அதாவது ஸ்போர்ட்ஸ் செய்யறது, சாப்பாட்டு அளவா சாப்பிடுறது இலங்கையில முந்தி நோமலா இருந்து இப்ப சைக்கிள் யூஸ் பண்றது, சைக்கிள் இல்லாதாக்கள் நடந்து போறது, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நாங்கள் நடந்து தான் போவோம் அவ்வளவு தூரம். இப்போ இலங்கைக்கு போனோம்னா அங்கே டக்குண்டு ஆட்டோவை தான் கூப்பிடுவோம். இப்போ டவுனுக்கு நான் ஒருக்கா போயிட்டு வரணுன்னொன்னே நடந்து போகிறீங்களா, இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து போனாலும் அந்த இடத்தை பார்த்து கொண்டு நடப்போம்னோன்னா இல்லை ஆட்டோவை கூப்பிடுங்கன்னு. அந்த லைஃப் ஸ்டைல் மாறிட்டு அந்த எண்ணமும் மாறும். அந்த எண்ணம் மாறணும். அதாவது நடக்கிறதுகள், ஸ்போர்ட்ஸ் செய்யறதுன்றது அந்த எண்ணம் பெற வேணும். மற்றது எங்களோட சாப்பாட்டு தொகையும், அந்த தொகை ஒன்று. மற்றது எந்த சாப்பாடுகள் முக்கியம், இது கூடி போச்சுது, அதுதான் அடுத்த விஷயம். அதாவது இப்ப முக்கியமா சுகர் பிரச்சனை கனவு இருக்குது. இன்றைக்கு நான் எவ்வளவு பேஷண்ட்டை பார்த்தனோ தெரியாது, ஒரு 30 பேரை பார்த்துருப்பேன்னு யோசிக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட ஒவ்வொருக்கும் டயபெட்டிஸ் வியாதி இருக்கு. டயபெட்டிஸ் என்று வாரத்துக்கு முக்கிய காரணம் எங்களோட வாழ்க்கை முறை, அதாவது மாச்சத்து கூடி போச்சு. நார்மலா எங்களோட வீட்டுல அம்மாண்ட சாப்பாடும் அப்படித்தான் இருந்தது. மத்தியானம் எப்பவும் சோறு இருக்கும், இரவுல எப்பவும் பொட்டு, இடியப்பம், ரொட்டி அதுகள் இருக்கும். அதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் கறியை நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் இரவுல தான் முக்கியமா மாறி இருக்கலாம். ஒரு கொஞ்சம் கறி இருக்கலாம், ஒரு கொஞ்சம் பொட்டு சோறு இருக்கலாம். ஆனா மிச்சம் முழுத்திலும் மரக்கறிகள் அதுகளா இருக்கும். அந்த வாழ்க்கை முறையை தான் முக்கியமா மாத்தவன். அப்ப இப்ப ஸ்ட்ரெஸ்ஸால ஹார்ட்டில் பிரச்சனை வராதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு வேலைப்பழு, அது முடிய வீட்டில் போய் வேலைகள் இருக்கும். இப்போ அது பெண்களுக்கும் நிறைய இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொன்னால் இப்போ உடம்பால் வேலை செய்கிறாங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ கூட பாருங்கள், கம்ப்யூட்டருக்கு முன்னால் குந்தி இருந்துட்டு அவங்க இந்த மைண்டால் வேலை செய்கிறது, ஐடியிலேயோ ஏதோ அப்படி அந்த டைரெக்ஷனில் வேலை செய்கிறாங்களுக்கும் சரி, எப்படி எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த நாட்டில் கூடி போச்சு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் இந்த ஹார்ட் பிரச்சனை வருமா? மற்றது நித்திரை காணாட்டி இதாலையும் ஹார்ட் பிரச்சனை வருமா? என்ன பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸால் உடனடியாக நேரடியாக பிரச்சனைகள் வராது இந்த ஹார்ட் வியாதி இல்லை. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸால் எங்களோட வாழ்க்கை முறை மாறுது. ஸ்ட்ரெஸ்ஸால் நாங்கள் இரவில் ஃபுல் டைமாக நான் வேலை செய்து சில இடத்துல காலமே 6 மணிக்கு ப்ராக்டிஸுக்கு போவேன், இரவு 7-8 மணிக்கு வருவேன். அப்போ பகல் முழுத்திலையும் நான் சாப்பிட மாட்டேன். வேலை இருந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் பசின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இரவில் தான் சாப்பிடுவேன். அப்போ இரவில் சாப்பிடல முழு நாள் பசி இருக்கல நான் கிழக்கு சாப்பிடுவேன். அந்த சாப்பாட்டு முறை மாறுது. மற்றது ஸ்ட்ரெஸ் இருந்தால் டைம் இல்லாட்டிக்கு ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. 2 வீக்ஸ் ஹாலிடேஸில் போனேன், ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன். ஆனால் திருப்பி ஜெர்மனிக்கு 2 வீக்ஸ் ஆகிருக்குது. ஒரு காலம் கூடி நான் ஸ்போர்ட்ஸ் செய்ய இல்லை. மற்றது இன்றைக்கும் இந்த கொண்டாட்ட முண்டைக்குள்ள நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன், ருசியான சாப்பாடு சாப்பிட்டு நான் ஹெல்த்தியான சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் என்ன செய்யுதுன்னா நேரடியாக ஹார்ட்டில் பாதிக்காது, ஆனால் அங்கே வாழ்க்கை முறையை மாற்றுது. நல்ல உணவாக சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு டைம் இல்லை. சில பேர் அங்கே சாப்பாடை ஓட பண்ணுவாங்க, வெளியில் சாப்பிடுவினம் அல்லது கூட சாப்பிடுவினம். மற்றது நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் சண்டேக்கில் டைம் இருக்காது, ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் நேரடியாக ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும் என்றால் கன பேருக்கு ஹார்ட் படபடன்னு அடிக்கிற மாதிரி தோன்றும், ஃபாஸ்ட் அடிக்கிற மாதிரி தோணும். அதுதான் நான் கேட்குறேன். என்னென்ன நிறைய பேருக்கு கொமனாக இங்கே நான் கேள்விப்படுற இடங்க
என்னென்னா எனக்கு ஹேட் ஸ்ட்ராஸ்ன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. கெதியில் ஹார்ட் அடிக்குது, திடீரென்று அப்படி வருது, மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது, அப்படியான அந்த பிரச்சனைகள் வருது. இது வந்து இது உண்மையான ஒரு வருத்தம்னு சொல்லிடாது. இந்த ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்குது, ஸ்ட்ராங் அடிக்குதுன்றது வந்து நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது. அதாவது எனக்கு பயம் இருந்தால் ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கும், நான் உடம்பால் கணக்கு வேலை செய்தாலும் ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கும், நான் ஓடினால் ஃபாஸ்ட்டாக அடிக்கும், நான் ஓடினால் ஹார்ட் ஸ்ட்ராங் அடிக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ், அதாவது எங்களோட மைண்டில் மனத்தில் வர ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பால் வர ஸ்ட்ரெஸ்ஸும் உடம்பால் வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மனத்தால் வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸால் வர பிரச்சனையில் எப்போ முறை மாறித்தான். நாங்கள் உடம்பாலை பேக் பண்ணினாலும் ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கும், ஸ்ட்ராங் அடிக்கும். ஆனால் மைண்டாலையும் ஸ்ட்ரெஸ் இருந்தால், மைண்டும் கணக்கு வேலை செய்தாலும் ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கும். ஆனால் நான் கம்ப்யூட்டரில் இருந்தோண்டு ஸ்ட்ரெஸ் இருக்கேக்கில் ஹார்ட் ஃபாஸ்ட் அடித்தால் அது எனக்கு ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கிற மாதிரி தோன்றுறது, அது ஒரு பிரச்சனையாக தோன்றுறது. நான் ஓடேக்கில் ஹார்ட் ஃபாஸ்ட் அடித்தால் அது ஒரு பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல, அது ஒரு சாதாரண முடியாது யோசிக்கிறேன். அதனால பாரது இந்த ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கிறது. ஆனால் அது கூடின ஆட்களுக்கு பார்க்கல அது ஒரு வருத்தம் என்று சொல்லிடாது. ஒரு சில பேருக்கு ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கிறது ஒரு உண்மையான ஒரு ஹார்ட் பிரச்சனை என்று சொல்லலாம். ஹார்ட் ஸ்கொத்மஸ்டோம்னு ஜெர்மனில் சொல்லலாம், இல்லாட்டி இங்கிலீஷில் ஹார்ட் ரிதம் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லலாம். அது உண்மையான ஒரு வியாதி. ஆனால் ஒரு 95% ஆட்கள் ஹார்ட் சாதனை சொல்கிற ஆட்களுக்கு அது வருத்தம் இல்லை, அது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆனால் அது இருந்தாலும் அது வருத்தம் இல்லாட்டிக்கும் அது உங்களுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, உங்களோட மைண்டுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ இந்த தமிழாக்கள் வந்து என்னென்னு சொல்லிங்கன்னா, இப்போ ஒரு ஆக்களை கேட்டால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து செய்கிறதில்ல, ஏதாவது செய்யுங்கன்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வீட்டில் வேலை செய்கிறேன் தானே, நான் வேலைக்கு போகிறேன், வேலையில் வேலை செஞ்சுட்டு வரேன், இப்படியான காரணம்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகே, அவங்க வந்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ ஒரு இடத்துல ரெண்டு வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கும் ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஜிம்மில் போயிட்டு ப்ராப்பராக ஒரு 1 ஹவரோ தனக்கு தேவையான அளவுக்கு அந்த பெருசாக மசில்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் உடம்பை வந்து டு பி ஃபிட்டாக வச்சுருக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் என்று ஒன்று இருக்குது தானே, அதை செய்கிறதில்லை. இப்போ அவங்க இதை கதைக்க போகணுன்னு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் அங்கே போகிறேன், இங்கே ஒரு உடுப்பு துவைக்கிறேன், வேலைக்கு செய்கிறேன், அதை செய்கிறேன், மேலே ஒரு இறங்குறேன், அது காணும் தானே என்று. உண்மையிலேயே அது காணும். வேலை செய்யல வர உடம்பாட வேலைக்கும் ஸ்போர்ட்ஸ் என்று நாங்கள் ஜிம்ல போய் செய்கிற வேலைக்கும் இடையே வித்தியாசம் என்னென்றால், நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம், எங்களோட மைண்ட் வேலை செய்து கொண்டிருக்கோம், மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. ஆனால் நாங்கள் ஜிம்முக்கு இரவுல வேலைக்கு போய் ஜிம்முக்கு போனால் எங்களோட மைண்ட் வேலை செய்யாது, எங்களோட உடம்பு தான் வேலை செய்யும். அதுதான் முக்கியமான ஃபோக்கஸ்ட் அந்த இதில் இருக்கு. அப்போ இதை டெஸ்ட் பண்ணுங்க. ஆரில் டெஸ்ட் பண்ணது என்றால் ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டராக வேலை செய்கிறவங்க முக்கியமான வேலை எப்பவும் நடந்து தெரியுது. அப்போ அந்த ப்ரெஷர் உள்ள ஆக்களுக்கு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஸ்போர்ட்ஸ் செய்ய சொல்லி. அப்போ பிளட் ப்ரெஷர் உள்ள ஆக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் செய்ய போகிறதுக்கும் வெயிட்டராக வேலை செய்தாலும் வித்தியாசம். ஸ்போர்ட்ஸ் செய்ய வலிக்கிறீங்களா இந்த ப்ரெஷர் குறையுது, வேலை செய்து கொண்டிருக்கீங்களா ப்ரெஷர் கூடுது. அப்போ எங்களோட மைண்ட் வேலை செய்யாமல் எங்களோட உடம்பு மட்டும் வேலை செய்யறது தான் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லலாம். அப்ப நாங்கள் பகல் முழுத்திலும் மைண்டாலையும் உடம்பாலையும் வேலை செய்து இரவுல ஜிம்முக்கு போனால் அந்த மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் போடும். அப்ப நாங்கள் எங்களோட மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் மட்டும் போகாது, உடம்பும் ட்ரைன் பண்ணப்படும். அப்படி நேரத்துல எங்களோட உடம்பு வேலை தளத்திலையும் எங்களோட உடம்பு வேலை செய்திருந்தால் அது ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லிடாது. அது கஷ்டம். என்னென்னா எங்களோட இளைய சமுதாயத்தினரும் தமிழாக்கள் இங்கே வாழ்கிறதும் அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸ் என்று செய்கிறது குறைவு. அவங்களோட லைஃப் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்குது. அது எவ்வளோக்குள்ள ஒரு நல்ல. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலையும் இப்போ அப்படித்தான். ஃபோன் பண்ணி இரவு ஒரு 9 மணிக்கு கேட்டால் நான் இன்னும் சாப்பிடலைன்னு சொல்லுவாங்க, இரவு சாப்பாடு. அப்போ இரவு சாப்பாடை வந்து லேட்டாக சாப்பிட்றதாலையும் இப்படியான பிரச்சனைகள், கணக்கு இந்த நித்திரை வராது, செமிபாடு அடையாத பிரச்சனைகள், இல்லாட்டி இந்த மேலே வந்து ஒரு அமிலம் தள்ளி அந்த கணக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு. அப்போ இப்படியான பிரச்சனைகள் வருது. மற்ற அந்த ஸ்போர்ட்ஸும் வந்து இளமாக்கள் செய்கிறதில்லை.
இதுக்கு வந்து எத்தனை மணி அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி அவங்க அதை செய்யணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்க போகணும், எத்தனை மணித்தாலும் படுக்கணும், இப்படியான எத்தனை மணிக்கு எழும்பி என்னென்ன செய்யணுன்றது ஒரு ஒரு இது இருந்தால் ஃபிட்டாக இருக்கலாம். அது ஒரு ஒரு கணக்கை சொல்லுங்க. ஒரு பொதுவாக சொல்றது ஒரு கிழமையில குறைஞ்சது 3 to 5 தரம் ஸ்போர்ட்ஸ் செய்யணும். 3 தரத்திலிருந்து 5 தரம் குறைஞ்சது 30 நிமிஷம் ஸ்போர்ட்ஸ் செய்யணும். பின்ன 3 தரத்திலிருந்து 5 தரம் 30 நிமிஷம் ஸ்போர்ட்ஸ் செய்தால் 150 நிமிஷம் ஒரு கிழமையில. ஆனால் இப்போ சில பேருக்கு திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வேலை இருக்கும், காலம் 8 மணிக்கு வேலை தொடங்கி இரவு 8-9 மணிக்கு தான் வீட்டை வருவாங்க. அப்ப வீட்டை வந்து அதுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸ் செய்து எங்களோட பிள்ளைகள் இருக்கிறோம், பிள்ளைகளை பார்த்து போட்டு அவையில் பெட்டுக்கு போறதுக்கு முன்னம் அவையிலோடையும் 1-2 மணித்தியாலும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் என்றால் எங்களுக்கு டைம் இல்லை ஸ்போர்ட்ஸ். அதுக்காக என்ன டெஸ்ட் பண்ணதுனால் வீக்கெண்ட்ல மட்டும் ஒரு காலடிக்கு 2 தரம் அந்த 150 நிமிஷம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் செய்தாலும் அது நல்லது. அப்படின்ற அந்த 150 நிமிஷம் பிரிச்சு 3 தரத்திலிருந்து 5 தரம் கிழமையில ஸ்போர்ட்ஸ் செய்தாலோ அல்லது 2 நாள் கிழமையில ஸ்போர்ட்ஸ் செய்தாலோ 2 தான். அப்ப குறைஞ்சது இந்த 150 நிமிஷம் ஸ்போர்ட்ஸ் செய்யணும். அந்த ஸ்போர்ட்ஸ் 150 நிமிஷம் டேட்ல அது என்ன மாதிரி இருக்கணும் இந்த ஸ்போர்ட்ஸ், அது ஒரு பேலன்ஸ் செய்ய வேணும். ஒரு பக்கத்தால இந்த மசில்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ண வேணும். கணவருக்கு தோல் மூட்டு வியாதி இருக்கும், நாரி வியாதி இருக்கும், முழங்கால் நோய் இருக்கும். அந்த வியாதிகள், அந்த ஓர்த்தோபெடிக் வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு எங்களோட மசில்ஸ்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கு ஜிம்லயோ அல்லது வீட்லயோ அந்த மசில்ஸ்ல ட்ரெயின் பண்ணலாம். அதோட நடக்க வேணும் அல்லது சைக்கிள் ஓட வேணும் அல்லது ஸ்விமிங் செய்ய வேணும். இந்த 2 டைப் ஸ்போர்ட்ஸும் தேவை. 2வது சாப்பாட்டு முறைகள், நித்திரை, அது இந்த காலத்துல பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த காலத்துல உங்களோட அப்பா ஸ்லோ நெருங்கில காலமைக்கு விலைக்கு போவார், மத்தியானம் வீட்டை வந்து சாப்பிடுவார், அதுக்கு பிறகு வீட்டு விலைக்கு வந்து அதெல்லாம் படுத்திருப்பேன், வீக்கெண்ட்ல வீட்டுல இருக்கிறேன். அப்படியான லைஃப் ஸ்டைல் இந்த காலத்துல இல்லை. இந்த காலத்துல ஷிஃப்ட் வேலையில் இருக்கும், வீக்கெண்ட்ல வேலை செய்ய வேணும், காலமா போனால் சில நேரத்துல 12 hours தொடர்ந்து வேலை செய்ய வேணும். அப்படின்னுல இந்த காலத்துல முந்தி வாழ்ந்த மாதிரி வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். பொதுவா சொல்லலாம், ஒரு ஆளுக்கு 6 to 8 மணித்தியாலம் நிற்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். எனக்கு 6 மணித்தியாலம் மிச்சத்துக்கு 6 மணி நேரத்துக்கு மேல என்னால நித்திரையும் கொள்ள இல்லாத நித்திரையும் தேவையில்லை. ஒரு சில பேருக்கு 8 மணித்தியாலம் குறைஞ்சது. அது ஒவ்வொரு ஆட்களுக்குரிய வித்தியாசம். ஆனால் அந்த 6 மணித்தியாலம் நிம்மதியா நித்திர விடுறதுதான் இந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமான பிரச்சனை, நாங்க பெட்ல இருந்து கொண்டு ஸ்மார்ட் போனை பார்த்து எல்லா இமெயில்ஸையும் செக் பண்ணி போட்டுதான் நாங்கள் பெட்டுக்கு போவோம். அப்புறம் மார்னிங் எழும்புனோடனே திரும்ப செக் பண்ணி தான் எழும்புறோம். அதுதான் எங்களோட மைண்ட். நாங்கள் நித்திர கொள்ளும் வரையும் மைண்ட் வேலை செய்து கொண்டு தான் இருக்கு. அப்போ ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு முன்னம், குறைஞ்சது 1 மணித்தியாலத்துக்கு முன்னம் ஸ்மார்ட் போனை நிப்பாட்டி போட்டு ஸ்கிரீன்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி முடிஞ்சா ஏதாவது ரீட் பண்ணி அதுதான். இப்போ என்னென்னா டாக்டர், இப்போ ஒரு யங் ஆள் தான் என் ஃப்ரெண்ட், அவருக்கு வந்து என்னென்னா திடீரென்று வந்து எல்லாம் வந்து இப்படி தலை சுற்றி விழுந்துட்டார். அப்போ அப்புறம் ஆள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கல, அவங்க ஒன்றும் முதல் கண்டுபிடிக்கல. இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னா ரத்த குழாயில் இருதயத்தில் ஒரு சுருக்கம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் மெல்லிஸு, அவர் வந்து சிகரெட் பத்துறதுன்னு இல்லை, கொஞ்சம் கூடுதலாக வேலைகளெல்லாம் செய்யக்கூடியவர், இப்போ வந்துட்டு சைக்கிளும் ஓடுவார். அப்போ கொஞ்சம் பார்த்தா ஆள் ஃபிட்டான ஆள் தான். அப்போ இப்போ அவருக்கு இப்படி ஒன்று வந்துட்டு இப்போ என்ன செய்யலாம்? முதலாவது, இந்த இரத்த குழாயில் அடைப்புகள் வந்தால் அந்த இரத்த குழாயில 5 கிராம் செய்து இந்த இரத்த குழாயில ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி போட்டு ஸ்டென்ட் வைக்கலாம். அந்த ஓப்பன் பண்ண பிறகு சுருங்காமல் இருக்கிறது. அது இந்த காலத்துல எல்லா கூடின ஹாஸ்பிட்டல்ஸ்ல செய்யலாம். கார்டியாலஜி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அது செய்யலாம். அது முதலாவது. 2வது, அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு இப்ப 50. 50 வயதுன்றேக்கல இளமாள் நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு 51 வயது அப்படின்னு சொல்லிக்கல. அப்ப என்ன யோசிக்க வேணும் என்றால், முதலாவது விஷயம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதாவது அந்த 5 கிராம் செய்து
அந்த இரத்த குழாயை ஓப்பன் பண்ணணும். அடுத்த 2வது ஸ்டெப் என்னென்னால் ஏன் அந்த அடைப்பு வந்ததுன்றதுக்கு அறியணும். அப்ப அந்த நான் அப்போது சொன்ன மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், மற்றது ஸ்மோக் பண்றது. இந்த நீங்கள் சொன்னால் அவர் நார்மலா ஃபிட்டா இருக்கிறவர், ஸ்போர்ட்ஸ் ஃபிட்டா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒர்க்கில் கொஞ்சம் ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் கூட. ஆனால் அது மட்டும்தான் இப்படியான வருத்தம் வந்ததுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்போர்ட்ஸ் செய்கிறத அவர் கொஞ்சம் குறைவு, வீட்டில் சும்மா வேலையில செய்வார். அப்ப முக்கியம் இப்படியான ஆட்களுக்கு, அதாவது மற்ற வியாதிகள் இல்லாமல் இருந்தா போல இப்படி அடைப்பு வந்தால் கொலஸ்ட்ராலை செக் பண்ணுறேன். ஏனென்றால் கொலஸ்ட்ரால்ன்றது வந்து இந்த கூறின ஆட்களுக்கு இந்த வாழ்க்கை முறையால வந்த வியாதி இல்லை, அது ஒரு ஜெனட்டிக் வியாதி. அதாவது அப்பா அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் கூடவா இருந்தால் பிள்ளைகளுக்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் அவையில் எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் செய்தாலும் எவ்வளவு முறையில நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் கூடவா இருக்கு. அப்ப அப்படியான ஆட்களுக்கு சில பேருக்கு 30 வயதிலேயே ஹார்ட் அட்டாக் வரும். அப்படியான ஆட்களுக்கு இந்த கொலஸ்ட்ராலை குறைக்க வரும். ஆனால் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுனா 85% ஆட்களுக்கு மருந்து மூலம்தான் கொலஸ்ட்ரால் குறைக்கலாம். இதோடைய அடுத்த ஸ்டெப் எந்த காரணத்தால் வந்து கண்டுபிடிச்சு போட்டு அந்த காரணத்தை ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் இப்படியான பிரச்சனைகள் வருங்காலத்திலையும் திருப்பி வந்து கொண்டு இருக்கலாம். ஏனென்றால் அந்த அடைச்ச இரத்த குழாயை ஓப்பன் பண்றது வந்து கொலஸ்ட்ராலால வந்த விளைவத்தை நாங்கள் ட்ரீட் பண்றோமே ஒழிய அதோட காரணத்தை நாங்கள் ட்ரீட் பண்ணல. அந்த காரணம் வந்து கொலஸ்ட்ரால் அறிஞ்சால் அந்த கொலஸ்ட்ராலை ட்ரீட் பண்ணலாம். அதான். அப்போ உங்களோட ஆலோசனைகளுக்கு நன்றி டாக்டர். இப்படி நிறைய பேருக்கு இப்படியான ஆலோசனைகள் தேவையாக இருக்கும் தமிழாக்களுக்கு, நான் சொன்ன மாதிரி. அப்போ இனி இப்படியான உங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து முன் வந்து இப்படி ஒரு செய்கிறது நல்ல விஷயம். அதுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி என்னோட அதை காய்ச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. அடுத்த முறை நாங்கள் சந்திப்போம்.